Good morning, very early morning from Cambodia. கம்போடியாவில் இருக்க சிஎம் ரீப் அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்கேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலரான பிளேஸ். ஏன்னா இங்கே அங்கோர் வாட் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது, ஏன்ஷியன்ட் டெம்பிள். இதை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, உள்ளே ஒவ்வொன்றும் போய் பார்ப்போம். இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர் இந்த ரீஜனில். ரொம்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி கட்டின ஹிந்து கோயில், அதுக்கப்புறம் புத்திஸ்ட் கோயிலாக மாறினது. ஃபுல் ஹிஸ்ட்ரி அங்கே போய் பார்ப்போம். இப்போ நான் எப்போ ஏன் ஏர்லி மார்னிங் சொல்கிறேன்னா, இங்கே சன்ரைஸ் ரொம்ப பாப்புலர். அந்த கோவிலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த வாட்டர் பாடிஸில் விழுகிறது வந்து ரொம்ப பாப்புலர். அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பல ஹிஸ்ட்ரி இருக்குது, மறுபடியும் பேசுவோம். ஏர்போர்ட்லேருந்து நேராக சேம் ரீப்பில் இருக்க ஹோட்டலில் வந்து தங்கியாச்சு. தங்கிட்டு ஏர்லி மார்னிங் இங்கே வரணுங்கிறக்காண்டி பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போட்டு தங்கியாச்சு. வந்துட்டுருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி காமிக்கிறேன். அந்த டெம்பிள் தெரியுது. பட் சன்ரைஸ் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கோர் வாட் கோபுரம் தெரியுதா? அங்கே தான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார்டன் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெளிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் உள்ளே. அந்த கேம்பஸ் வந்து பெரிய கேம்பஸ். அந்த கேம்பஸ்க்குள்ளே நடந்து போகணும். இது கோவிலுக்கு உள்ளே இப்போ போகிறது இல்லை. இந்த சன்ரைஸ் வந்து அந்த ஷேடோஸ் எல்லாம் அந்த வாட்டரில் விழுகிற இடத்துக்கு தான் லொக்கேஷன் தான் இப்போ ஃபஸ்ட்டு போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குது சூரியன் வரும்போது. இன்றைக்கி சூரியன் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. இருந்தாலும் ஏர்லி மார்னிங் அது பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பெரிய கோவில், ரொம்ப பெரிய கோவில். நடந்துகிட்டே இருக்கு டெம்பிள் காம்ப்ளெக்ஸு. இதை சுற்றி பெரிய பாண்டுமாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக. இதெல்லாம் இவங்க போட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அந்த காலத்தில் இந்த அகலி மாதிரி கட்டுறாங்க இல்லையா, அந்த கோவிலை சுற்றி அப்படியே கட்டியிருப்பாங்க போல். உள்ளே போகிறோம், கோவிலுக்குள்ளே போகிறோம். பெரிய சைஸ் கோவில். ஓகே, எப்படி சரி எவ்வளோ கிளியராக தெரியும் தெரியல. சன்ரைஸ் வந்து கொண்டு இருக்கிறார் சூரிய பகவான். கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பிளாக்காக போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஓகே. அதாவது ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் சில இடங்கள் ரொம்ப பார்க்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்களுக்கெல்லாம் சில ஏன்ஷியன்ட் பிளேசஸ் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒன் ஆஃப் த பிளேஸ் அங்கோர் வாட். வந்தாச்சு அப்படியோ. இந்த வாட்டி அதையும் பார்த்தாச்சு. இங்கே ஒரு சும்மா ஒரு ஓவர்லுக் பிளேஸ் மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ் தான். எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா. அதனால் இப்போ ஒன்றா யுனெஸ்கோ இவங்களாம் இதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது 12th century கட்டினது. ரொம்ப பாப்புலர். சூரியவர்மன் 2 அவர் தான் இதை கட்டினார். அவர் வந்து இது ரொம்ப அப்போ வந்து சைவ சித்தாந்தங்கள் நிறையா இருந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் ஒரு புதுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு டெம்பிள் கட்டினார். இது விஷ்ணு டெம்பிளாக கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ் அடுத்து வந்து அவரோட பையன்லாம் புத்திசம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அந்த ட்ரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. ஹிந்துயிசம்லேருந்து புத்திசம்க்கு ட்ரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக புத்திஸ்ட் கண்ட்ரி அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூலரும் வந்து புத்திஸ்ட்டு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த ஹிந்துயிசம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் இந்த டெய்டிஸ் சிலைகள் எல்லாமே புத்திஸ்ட் சிலைகளாக மாற்றிருக்காங்க. ஹிந்து சிலை எல்லாம் புத்திஸ்ட் சிலையாக மாற்றிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னமும் வந்து ஒரு சேக்ரெட் பிளேஸாக தான் நினச்சிட்ருக்குறாங்க. வந்து வழிபடுறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் வந்து புத்திஸ்ட் அவங்கெல்லாம் வந்து ஏதோ அவங்க புத்திஸ்ட் டேன்னு என்னமோ சொல்கிறாங்க போல, புத்திசம் டேன்ட்டு. அந்த நாளில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து வழிபட்டு போகிறாங்க. சூப்பர் இருக்குது. இந்த லென்த்துலேருந்து அந்த லென்த்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போய் சன்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். ஓகே, உடன் போர்ட்ஸும் வச்சுருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. அது கல் படி இருக்குது.
பட் அன்னிவனாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் அவங்க மேலே on top of it உடன் போட்டுருக்குறாங்க. This is Angkor Wat. எல்லா கோவில்களும் சன்ரைஸ் வர்றப்போ பார்க்குற ஒரு அழகே அழகு தான். சூப்பராக இருக்குது. மெயின் பிரகாரத்துக்கு சுற்றி நிறையா சின்ன சின்ன டெம்பிள்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் காட்ஸு கட்டியிருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மெயின் பிரகாரம் அங்கே தான் மக்கள் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. சன்ரைஸ் வரப்போ அந்த டெம்பிளோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறக்காண்டி நின்றுருக்காங்க அந்த வாட்டர் பாடிஸில். சின்ன ஒரு பாண்டு மாதிரி குளம் மாதிரி இருக்குது. பார்ப்போம். எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இந்த கோவில். அடேங்கப்பா, அது உட்காந்துருக்காங்க ஜம்முன்னு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே உட்காந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அந்த கோவில் மேலே உட்காந்துட்டு அந்த சன்ரைஸ் பார்க்குறக்காண்டி உட்காந்துருக்காங்க. சில பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியணுங்கிறக்காண்டி அந்த பாண்டு பக்கத்தில் இருக்காங்க. நம்ம இப்போ அந்த பாண்டு பக்கத்தில் என்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தெரியுது, தெளிந்த நீரில் பார்த்துட்டு அப்புறம் சில ஃபோட்டோஸ் இருக்கும். வாவ், கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. போய் பார்ப்போம் பக்கத்தில் போய். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் வர்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால சன்ரைஸ் ஒன்றும் அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் தான். பட் ஆனால் டெம்பிள் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸான டெம்பிள். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபுல் ஸ்கேலில் இருக்குது. அப்படியே இந்த மெயின் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்கே ஆரம்பித்து இது வரையும் போகுது. இதுதான் மெயின் பிரகாரம் போல். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே இப்போ தெரியுது பாருங்கள், கிளியராக தெரியுது. வெரி நைஸ். நேரில் பார்க்கும்போது அந்த அந்த மூமெண்ட் இருக்க மாதிரி இருக்குது வாட்டரில். பட் கேமராவில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்டில்லாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. பாலரோன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நிறைய இந்தியன்ஸ் வருவாங்க. ஏன்னா ஆரம்பித்தது இந்துவா கோயில் தானே, விஷ்ணுவா கோயில். ஃபஸ்ட் கிளாஸ். ஏர்லி மார்னிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வெளியே வர்றது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸு, இந்த டெம்பிள், அங்கே சன்ரைஸ் ஆறுது, சூப்பர். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தது ஒர்த் வெயிட். பியூட்டிஃபுல். இப்போ வந்து டெம்பிள் பக்கத்தில் போகிறேன். இதுதான் மெயின் டெம்பிள் பில்டிங். இது சூப்பராக இருக்குது. இந்த டெம்பிளை சுற்றி ஃபுல்லாக ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காங்க. அது நிறையா சேதம் அடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த டெம்பிள் இதான் மெயின் டெம்பிளை சுற்றி விட்டுருக்காங்க. இந்த டவர் வந்து 65 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கைடு சொல்லிட்டு இருந்தார், இந்த சிஎம் ரீப் சிட்டியில் எந்த பில்டிங்கும் இந்த 65 மீட்டர் கிராஸ் பண்ணக்கூடாதான். ஏன்னா அது இந்த கோயிலுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்க ஆன்சஸ்டர்ஸ் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த பில்டிங்கும் 65 மீட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது இந்த சிட்டிக்குள்ளார அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து பாலிசியாகவே வச்சுருக்காங்க போல இருக்குது. எவ்வளோ ஒரு இந்த கோயில் கொடுக்குற மரியாதைங்கிறது சூப்பர். இந்த டெம்பிள்குள்ளே போயிட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த இப்போ நம்ம ஹிந்து கோயில்ஸ்லாம், இந்தியாவில் இருக்கிற கோயில்ஸ்லாம் பார்த்தா அந்த டெம்பிளை சுற்றி வந்து இந்த வராண்டா ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. நிறையெல்லாம் தூண் போட்டிருக்கு. அது அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்குது. அதை பேஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு சாட்சி தான் நமக்கு ஹிந்து கோயில் இருந்ததுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே வராண்டா, அதே மாதிரி அங்கே ஒரு வராண்டா. இதெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புத்தர்கள் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் இது பாருங்கள், ஹிந்து கார்டு தான், ஹிந்து கடவுள் தான் அப்படியே பதிச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் நல்லா கிளியராகவே தெரியுது பாருங்கள்.
இந்து கடவுள் இருந்ததுக்கு இதெல்லாம் சாட்சி. புத்திஸ்டாக மாறினதுக்கப்புறம் நல்ல வேலை மேலே இருக்கிறதெல்லாம் எட்டலையோ ஒன்றுமோ அப்படியே விட்டுட்டாங்க. பட் நிறைய மாற்றிருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு வராண்டா, இங்கிட்ட ஒரு வராண்டா. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இதெல்லாமே ஒரு ஐடென்டிட்டி தானே. ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி மெயின் கோவிலை சுற்றி ஒரு வராண்டா மாதிரி கட்டுவாங்க. அது மாதிரி நிறைய தூண்கள் வச்சு கட்டுவாங்க. அதில் அப்படி இருக்குது. என்னது சொல்லு சொல்லு, சத்தமாக சொல்லு. நீ தான் என்னோடய கைடு, சொல்லு சொல்கிறா. இப்போ நிறைய வந்து தெரில, அது தெரில. சமஸ்கிருதமாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து சோல்ஜர்ஸ் பரேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஈட்டி அம்பெல்லாம் இருக்குது, கேடயம் இருக்குது. ஆமாம், சேரியட் வாருக்கு போகிறார். யானையோட இது யானை ஷேப் தெரியுது, நல்லா நீட்டாக தெரியுது. ராஜா வந்து அப்படியே போகிறார். ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி நீ சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். சத்தமாக ஒவ்வொரு ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், ஆர்மியில் இருக்கிற சேரியட்டில் வந்து கொடுப்பாங்க. ஜென்ரல்ஸுக்கெல்லாம் யானையில் வர்றாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து குதிரையில் இருக்காங்க, அப்புறம் அடுத்த ரேங்கில் இருக்காங்க குதிரையில் இருக்குது. அப்புறம் சாதாரண சோல்ஜர்ஸ் எல்லாம் நடக்குது. ஓகே, இந்த வால் வந்து டேமேஜ் ஆன வாலை இவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது என்ன கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு பரேடு. ஓகேவா, அந்த பரேடில் சிப்பாய்கள்லாம் நடந்து போகிறாங்க கீழே. அப்புறம் அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க குதிரையில் போகிறாங்க, அதுக்கும் அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க யானையில் வர்றாங்க. ஸோ அதை வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஃபுல்லி டேமேஜ்ட் அண்ட் தேவ் ட்ரை டு ரிஸ்டோர் as much as possible. ஆமாம், ஓகே. இது ஒரு லெவல். இங்கே கீழே ஒரு லெவல் அப்படியே ஆர்ட் பண்ணியிருக்காங்க. மிடில் லெவல் ஒன்று ஆர்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த பூக்கள்லாம் நிறைய ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அங்கேயே வந்து ஆர்ட் இருக்குது. இந்த சக்கரெல்லாம் தெரியுது, கடவுள் இதெல்லாம் தெரியுது, ராஜாக்கள், இந்த எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 1 2 3 4 5 லேயரில் வந்து ஃபுல் செக்ஷனுக்கு வந்து அவங்க ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக. ஏன்னா இது கட்டினது வந்து 30 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த கோவில் இல்லையா. 30 வருஷம் கட்டியிருக்காங்க. 30,000 பேர் யூஸ் பண்ணி 30 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த கோயில். இந்த தூணில் பார்த்திங்கன்னா இங்கே கடவுள் இருக்கிறார். இன்னொன்று ஒவ்வொரு டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனதை பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் இங்கே பாரு, தெரியுது பாரு, இங்கே டேமேஜ் ஆனதை இங்கே பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அங்கேயும் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த ஹைரார்க்கிலையும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஜென்ரல் அந்த மாதிரி கூட இருந்தால் அவனுக்கு முன்னாடி வந்து தி ரெப்ரசன்ட்ஸ் அ குரூப். இது மேலே ஒரு டாலஸ்ட் ஒரு இது மாதிரி போது பாருங்கள், ஏதோ சம்திங். அது வந்து கருடா மாதிரி இருக்குது. அந்த பக்கம் மங்கி இருக்குது, ஹனுமான்ற மாதிரி. யானை மேலே உட்காந்துருக்காங்க. ஆமாம், அது வந்து ஓட்டுறவன் அதுதான். ஸோ இவனுக்கு ஒரு டிரைவர் வேறு இருக்குது. ஆமாம், இங்கே பெரிய ஆளாக இருப்பான் போல் இவங்கெல்லாம். இந்த செவுரு ஃபுல்லாகவும் வரைஞ்சி பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே விழுந்துருச்சான் அதோட இது. ஸோ எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கங்கிறத வந்து ஒரு அழகாக கல்வெட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இப்போ எங்களை மேலே பார்த்தா அப்படியே தெரியும் ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அப்படியே பார்க்கலாம். சேரியட் அந்த இதுக்கு யானை மேலே வச்சு உட்கார இடம் வந்தது எவ்வளோ இதாக வந்து நம்ம வேலை பார்த்துருக்காங்க. கீழே விழுகாமல் இது ஒரு ஸ்டெப்பு மேலே, இங்கே ஒரு ஸ்டெப்பு கீழே. இல்லை, இதோட ஒர்க்மேன்ஷிப் அதான் சொல்கிறேன். 2 ஸ்டெப்பு வச்சுருக்காங்க விற்கிறது. யானை பாகன் ரைட். அவனுக்கு ஒரு சீட்டு. எல்லாம் போருக்கு போகிறதுக்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாகி போகிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. இது வந்து பெரிய ராஜா போல் இருக்குது. இது பெரிய யானை, பெரிய செக்ஷனாக பண்ணியிருக்காங்க. இந்த ரதம், தேர் ரதம், சூப்பர். இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ தான் வரும். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தான்.
சரி, அடுத்த செக்ஷன் போவோம். அங்கே ஒரு குரூப் அவங்க அப்படியே வெளியே நடந்து வராங்க, இங்கே ஒரு குரூப் அப்படி பேசிட்டே வராங்க. நாங்கள் வந்து செல்ஃப் கைடட் டூர். எங்களுக்கு வந்து விக்கிபீடியா தான் கைடு. இந்த மண்டபத்துக்கும் இந்த மண்டபத்துக்கும் கனெக்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோன் ஒர்க். ஆமாம், ஸ்டோன்ஸ் தான் அது. இதெல்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த ஹிந்துயிசம்லேருந்து புத்திசம் மாறும்போது நடந்த டிரான்சிஷனில் உருவான ஸ்கல்ப்சர்ஸ். இல்லை, இன்னொன்று நிறைய பராமரிப்பு இல்லாதனாலையும். ஆமாம், நிறைய வாறு, பராமரிப்பு கம்மி. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக ஆனதுக்கப்புறம் தான் இது அப்படியே நிற்கிது. இல்லைன்னா இன்னமும் நல்லா டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது ஃபுல்லாக அப்படியே ரவுண்டு தான் வரும். நம்ம வந்து மெயின் கோவிலுக்கு போக போகிறோம். இப்போது கோவிலுக்கு எவ்வளோ தூரம் மேலே ஏறணும்னு. ஆமாம், இது அப்படி தான் ஓர சுற்றி நம்ம கோவிலுக்கு போகிறோம். இது ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக அது என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் பார்த்த 2 செக்ஷன்லையுமே நிறையா சிலைகள் தான் இருந்தது. சிலைகள் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. இது வந்து கோவில் மெயின் செக்ஷன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அந்த படிக்கட்டில் வந்து அவங்களா போட்ட படிக்கட்டு அது கொஞ்சம் ஸ்டீப்பாக மேலே போகுது. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே வந்து உட்டன் பிளாங்க்ஸ் வச்சு படிக்கட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக நடக்கிறதுக்கு. ஆனால் அது படிக்கட்டு ஏற்கனவே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே தெரியுது பாருங்கள். படிக்கட்டு ஏற்கனவே இருக்குது இந்த கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு. இவங்க வந்து தனியாக போட்டிருக்குறாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிற. ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அந்த படிக்கட்டு, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஆனால் அது மட்டுமே ஏறணுன்னு இருந்ததுன்னா அவ்வளோதான், ரொம்ப மூச்சு வாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டீப். இதுதான் இந்த காம்பவுண்டு, மெயின் டெம்பிளோட காம்பவுண்டு. ஷோர் டெஃபினெட்லி. ஓகே, மெயின் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இதுலேயே வந்து இன்னர் காம்பவுண்ட் ஒன்று இருக்குது. இன்னொரு நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஃபுல்லாக இன்னர் காம்பவுண்ட் இருக்குது. இங்கே ஒரு சிலை இருந்துருக்குது, தலையை மட்டும் தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது கண்டிப்பாக ஹிந்து கடவுள் வச்சுருக்க சங்கு. இது தூக்கிட்டாங்க, தலையை தூக்கிட்டாங்க. இங்கே அதே தான், இதோட தலையும் காணோம். ஏன்னா இது வந்து புத்தர்களோட சிலை தான், அது உறுதியாக தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்க அவங்க பண்ணுறாங்க. பட் தலையை தூக்கிட்டாங்க, இது எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. இப்போ நிறைய படையெடுப்புகளில் அழிஞ்சிருக்கும் என்னமோ. அதே மாதிரி இங்கே மிக்சராக பார்க்கலாம். ஹிந்துவிசம் கடவுளையும் பார்க்கலாம், புத்தர் வழிபாட்டு இதையும் பார்க்கலாம். இது யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டீப்பாக எப்படி ஏறுறது, எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. இதுக்கு தான் வந்து போட்டிருக்கேன் டோர் கிளைம் கஷ்டம். அதனால் அங்கே வந்து படிக்கட்டு வந்து அவங்களா பண்ணியிருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. இல்லைன்னா இதில் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதெல்லாம் எரோஷனால், என்வாமெண்டல் சேஞ்சஸ். ஆமாம் ஆமாம், எரோஷனு மோர் தென் 1000 years ஆச்சு. அது 15th centuryயில் எக்கச்சக்கமான ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்து ஓகே இந்த இடத்துக்கு இந்த சிவிலைசேஷனவே வந்து காலி பண்ணிடுச்சு. அதாவது தே ஹேட் டு மூவ் டு ஃபாரஸ்ட் நாட் டு சர்வைவ். இந்த மாதிரி இன்ஹாபிட்டபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு ஃப்ளட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. லைம்ஸ்டோன்ஸ். எத்தனை காம்பவுண்ட் பார்த்தியா? வெளியே காம்பவுண்டு, மறுபடியும் உள்ள, மறுபடியும் இதை சுற்றி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இதை சுற்றி ஒன்று வருது அப்படியே ஃபுல்லாக. இவ்வளோ ப்ரொடெக்ஷனுக்காண்டி கட்டியிருக்காங்களா? இத்தனை பேர் வந்து போகிற கூட்டம் இருக்கிறனால கட்டியிருக்காங்களா தெரியல. அடேங்கப்பா, இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் கிடையாது, எல்லாமே எரோஷனில் ஆகிருக்கு. எரோஷன். அங்கே மேலே இந்த இடத்துல வந்து மேலே வந்து ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருக்குறோம். கிரீடம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தெரியுமோ?
இப்போ பார்த்து இந்த கோயில் இது மேலே ஏறுறது ஒரு செக்ஷன். இது மெயின் பிரகாரம் அங்கே இருக்குது, பட் இது வந்து மேலே ஏறுது. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீடம் வச்ச மாதிரி இருக்குது. பேசுகிறா அதுதான் மெயின், அதான் மெயின் டெம்பிள், மெயின் கோபுரம் நடுவில் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர். அது நடுவில் வச்சு 4 பக்கமும் வந்து தனித்தனியாக போட்டு சின்ன கோபுரம், அதை விட சின்ன கோபுரம். அதான் எங்கள் கைட் அப்பயே சொன்ன மாதிரி கைட் சொன்னார். இது வந்து 65 மீட்டர்ஸ் டால் அந்த மெயின் கோபுரம். இந்த சேம் ரீப் சிட்டிக்குள்ளரே இதை விட டாலாக கட்டக்கூடாதுங்கிறது பாலிசி போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த கோவிலுக்கு அந்த கோபுரத்தில் அங்கேருந்தும் படிக்கட்டு போட்டிருக்காங்க, இங்கேருந்தும் படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஸோ 2 சைட்லையும் போகிற மாதிரி உள்ளேருந்து வர்றதுக்கும் வழி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெயின் பிரகாரத்தை சுற்றி 4 பிரகாரம் வச்சுருக்காங்க. 4க்கும் 2 சைட்லேருந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க. எப்படி யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கல், எப்படி கல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கல் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தா தெரியும். பாருங்க, இதே நல்ல சைஸ் கல். அப்புறம் இங்கே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே இங்கே ஒரு செக்ஷன் அடுக்கியிருக்காங்க, அதுக்கு மேலே இங்கே ஒரு செக்ஷன் அடுக்கியிருக்காங்க. இந்த செக்ஷன்லேயே 1 2 3 4 5 6 7 8 9 இந்த செக்ஷன்லேயே 9 கல் அடுக்கியிருக்காங்க. அப்புறம்ல ஸோ இந்த 4 வெளியே இருக்கிற 4 பிரகாரத்துக்கும் 2 சைட்லேருந்து வெளியே விட்டுருக்காங்க. இந்த பியூட்டி எவ்வளோ யோசிச்சு கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்குது, ஆனால் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. இதெல்லாம் ஏறி இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. இது ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற தமிழ் கோயில்களுக்கும் இதுக்கும் நிறையா ரெசம்பலன்ஸ் இருக்குது, நிறைய ரெசம்பலன்ஸ் இருக்குது. என்னதான் ஹிந்து கோயிலாக இனிஷியலாக கட்டியிருந்தாலும் இந்த மக்களோட நிறைய சீத என்ன சொல்கிறது, அந்த சிலைகளெல்லாம் வந்து இப்போ இந்தியன் அப்போ இருந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது ராஜராஜ சோழன் கட்டின அதுக்கும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஹிந்து வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணியிருந்தால் எப்படி இருந்துக்குங்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த இந்தியனும் இங்கே இருக்கிற மக்களும் வந்து இங்கே இருக்க அந்த கிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, இங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி மக்கள் அவங்கெல்லாம் வந்து வழிபாட்டு முறைகள் இந்து வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குமோ அந்த ஒரு மிக்சராக இருக்குது, ஒரு ஃபியூஷனாக இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸு தலையில் வச்சுருக்கிற கிரீடம் இதெல்லாம் வந்து நார்மல் மக்கள் நம்ம அங்கே வைக்க மாட்டாங்க இல்லையா. இது மெயின் பிரகாரத்துக்கு போகக்கூடிய வழி, கிளைம் பண்ண முடியாது. இதுதான் சொன்னாங்க புத்திஸ்ட் டேன்னு சில நாட்கள் இருக்குமா, அந்த டைமில் இது மேலே போய் அவங்க மட்டும் வழிபட்டு வருவாங்களாம். சில புத்தர் மாங்க்ஸ் எல்லாம் போவாங்க போல தெரியுது. நமக்கு தான் பப்ளிக்கு அலௌடு கிடையாது. அன்றைக்கி பப்ளிக்கு இந்த ஏரியாலே அலௌடு இல்லை. பட் இப்போவும் மேலே போக முடியுமான்னு தெரியல. இல்லை போய் போகிறாங்க, ஓகே போக முடியும் போல இருக்குது. அந்த சைடுன்னு வராங்க, இங்கே 2 பேர் நடந்துகிட்ருக்காங்க. சங்கர் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வைக்கிறேன் பாருங்கள், நான் இங்கே ஒரு செக்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சிலை வந்து ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாங்க. இதில் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னேன்ட்டு. சிலை ஆபரணம் போட்டிருக்காங்க. ஹிந்து வழிபடுறவங்க இதெல்லாம் பண்ணுற விஷயந்தான். தலையில் வந்து கிரீடம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் பார்த்தா ராஜகுலத்தில் இருக்கிறவங்கள மாதிரி இருக்குது, சாதாரண மக்கள் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் நல்ல ஹைட்டு. இப்போ நம்ம இருக்கிறது பேஸுன்னு சொல்லலாம். இங்கேருந்து மேலே ஏறி வந்திருக்கோம், இருந்தாலும் இதை பேஸுன்னு சொல்லலாம். இந்த பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது. இந்த 4 பிரகாரம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மெயின் பிரகாரம். இதுக்கே வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், நல்ல ஹைட்டு, சூப்பர். இன்னொரு விஷயம் வந்து இந்த தரைகள்லாம் பார்த்தா இந்த கல், இந்த பதிச்ச அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, இது சவுத் இண்டியன் கோயில்ஸில் பார்த்து போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். அது அழகாக, அது காலை வச்சாலே ஒரு மாதிரி சில்னஸ் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், சவுத் இண்டியன்ஸ் ராமேஸ்வரம் ஆகட்டும், எந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய கல் வந்து விலகி இருக்குது. ஆமாம், ஒரு மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ளட் அப்போ என்ன ஆச்சுன்னா, நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீர் ஜாஸ்தியாகி ஸ்டார்டட் டு ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட்னால நிறையா கல் இதெல்லாம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. எர்த்து மூவ்மெண்ட் இருந்திருக்கு அந்த ஃப்ளட்டுனால.
இந்த மெயின் பிரகாரத்துக்கு போகக்கூடிய வழி. அது ஸ்டீப்பாக ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் அழகாக இவங்க வந்து லேடர் போட்டிருக்காங்க மேலே போய் பார்க்குறதுக்கு. சரி, மேலே ஏறிட்டு பேசுவோம். போலாமா? ஐ திங்க் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போக முடியாது. போட்டிருந்தா இதில் ஏறணும். 50 படிக்கட்டு இருக்கான். 50 ஏறணும். வெற்றிகரமாக மீன் பிரகாரத்துக்கு வந்தாச்சு. இந்த டெம்பிளை சுற்றி ஃபுல்லாக மரங்கள் தான். பெரிய ஃபாரஸ்ட் நடுவில் தான் கட்டியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வே ஆஃப் விசிட், டேக் அ ரைட் டர்ன். ரைட் டர்ன் எடுத்தாச்சு. இங்கே ஒரு செக்ஷன், இங்கே ஒரு காம்பவுண்டு, ஏகப்பட்ட ரவுண்டு. மீன் பிரகாரம். விஷ்ணு இருந்த இடத்துல புத்தர் இருக்கார். இப்போ ஹிந்துயிசம் சேஞ்ச் டு புத்திசம். இதுதான் மெயின் பிரகாரம். புத்தர் சிலை. ஓகே, வெரி நைஸ். திஸ் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியெல்லாம் புத்தர் இதில் பண்ண மாட்டாங்களே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதான் நிறைய அது வந்து பெரிய டெம்பிள் அவ்வளோ ஈஸியாக இல்லை. இப்போ இதெல்லாம் சிமெண்ட் பூசியிருக்காங்க. அதான் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க எங்கே இருக்குது. பட் இதெல்லாம் எல்லாம் இடிச்சு நிறுத்தி வச்சு பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்தியாவில் தான் எங்கேயும் ஒன்று பார்த்துருக்கேன். ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணி. இதெல்லாம் வந்து எர்த்குவேக்கில் தான் இந்த மாதிரிலாம் ஆகும். இல்லை, இது மூவ்மெண்ட். அதான் எர்த் மூவ்மெண்ட், கவர்மெண்ட் இந்த கிரவுண்டு மூவ்மெண்ட்னால இதெல்லாம் கிராக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக படையெடுப்புனால வந்தது கிடையாது. அட்லீஸ்ட் இருக்கலாம், ஒரு அளவுக்கு இருக்கலாம். பட் கோயிலோட எர்த் மூவ்மெண்ட் தான் இது தான். ஆனால் சிலை அதெல்லாம் இதானதெல்லாம் வந்து மக்கள் பண்ணது. அது வராண்டாவை சுற்றி வர்றது சூப்பர். கடைசியில் அதையும் பார்த்தாச்சு. ஃபென்டாஸ்டிக். அங்கோர் வாட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். சூப்பராக இருக்குது. சூரியவர்மன் 2 இதை கட்டினவர், அவருக்கு பெரிய கும்பிடு, பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இது பார்த்தோம்னா இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் வந்து சென்ட்ரல் இல்லை, கரெக்ட் மூவ் ஆகிருக்கு. இந்த செக்ஷன் ஒரு 10% வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் மொத்தமாகவே இந்த ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஷிஃப்ட் இல்லை, சாஞ்சிருக்கு. ஷிஃப்ட்டும் ஆகிருக்கு. ஷிஃப்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. இந்த பில்லர்ஸ் வந்து சாஞ்சிருக்கு. இந்த பில்லர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை. வர்றப்போ அது ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகிறது காமி. இல்லை, நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீ கையில் காமி. இந்த இடத்துல இந்த இருக்குது, பட் இது மூவ் ஆகிருக்கு. அந்த கல் கீழே இறங்கின உடனே இதுவும் வந்து இப்படி கீழே இறங்கி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாரு, அதை மேக்கப் பண்ணுறதுக்கு லேசாக காங்க்ரீட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாரு, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி, ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஸ்லாண்டிங்கான காங்க்ரீட் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஷிஃப்ட் ஆகிட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு சிங்கிள் பில்லர் ஸ்டோன் காலம் வந்து கார் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்டோன் காலம் தானே இது. அது எல்லாமே. இது 3வது சைடு. 3வது சைடு இருக்க புத்த பிரகாரம். புத்தர் சிலை இருக்குது. சூப்பராக இருக்குது. பாம்பு படுக்கையில் புத்தர் சிலை. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நான் வந்து மேலே பிரகாரத்தில் இருக்கேன், இங்கெல்லாம் கீழே இருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க மட்டும் பாருங்களேன். இது எவ்வளோ ஹைட்டில் நான் இருக்கேன், அவங்க கீழே இருக்காங்க, நான் இருக்கேன்னு பாருங்களேன். சான்ஸே இல்லை. நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்கங்கிறது தான் எக்ஸாம்பிள். இந்த உடஞ்ச சிலைக்கு ஒரு தியரி இருக்குது. இதெல்லாம் சொல்லுவான். தலை வந்து ரொம்ப அழகாக வந்து பயங்கர அழகாக டெக்கரேட் இது கவர் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இனி இந்த ஒரு டைமில் வந்து மக்கள் வந்து இந்த பஞ்சம் அந்த மாதிரி வர நேரத்தில்
இந்த தலையை மட்டும் வெட்டி அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு எக்ஸ்போர்ட்டு விற்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட்டு இவங்கெல்லாம் கரெக்ட். லாங் வாக் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இருக்கா, தாய்லாண்ட்லேருந்து வந்த படம். ஸோ அதுதான் அதை விற்றுருக்காங்க. ஸோ விச் ஷோஸ் தட் அவ்வளோ அழகாக அந்த சிலைகளோட தலைகள் வந்து கவர் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால் இது வந்து பாக்கன்னு சொல்லிட்டு சவுத்து ஸ்டாச்சு. இதுதான் வந்து விஷ்ணு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகே ஓகே, பட் இதுதான் மெயின். இதுதான் மெயின். ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கும் ஒரு புத்தா, இந்த புத்தா இருக்கிற இடத்துல தான் விஷ்ணு இருந்திருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் அந்த கல்லுக இதெல்லாம் வந்து ரெண்டையுமே இருக்குது. அதாவது இங்கே புத்திசம் டைப்பாகவும் இருக்குது அண்ட் விஷ்ணு டைப்பாகவும் இருக்குது. அந்த பாம்பு அந்த இதெல்லாம் பாம்புல உட்காந்துருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. அந்த உதிரிகள்லாம் இங்கே இருந்துருக்கு, இங்கேருந்து எடுத்திருக்காங்க ஆர்கியாலஜி. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹைட்டு. புத்தா மெயின் பிரகாரம், மிச்சம் 3மே வந்து சுற்றி வர பிரகாரங்கள். அவ்வளோதான். வெற்றிகரமாக இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸை சுற்றி பார்த்தாச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏன்சியன்ட் டெம்பிள்ஸு, ஏன்சியன்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா வந்து அவங்க பில்ட் பண்ண அந்த காலத்தில் பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸு, இன்ஜினியரிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு மேசிவ் ஹிந்து டெம்பிள் தான், அதில் நோ டவுட். அது காலப்போக்கில் வந்து அடுத்த பில்ட் பண்ண சூரியவர்மா அடுத்த ஜென்ரேஷனில் அப்படியே வந்து புத்திசமாக மாற்றிருக்கிறாங்க. அது நல்ல எவிடெண்ட்டாக தெரியுது. பட் இருந்தாலும் வந்து அந்த காலகட்டங்களில் இவ்வளோ பெரிய மேசிவ் டெம்பிள், அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெம்பிள் அவுட் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. மேபி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெம்பிளாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னியில் என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஹிந்து நம்ம கல்ச்சரில் இருக்கிற ஏன்ஷியன்ட்டு ஒண்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த கண்ட்ரியா இல்லை அடுத்த லொக்கேஷனா அப்படிங்கிறது தெரியல, காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பை.